நீங்க எல்லாரும் குல்விந்தர் கவுர் வந்து அடிச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல. குல்விந்தர் கவுர் அடிக்கும் அளவிற்கு அந்த அம்மாவை தூண்டிய கங்கனா ரணாவத்தின் மீதுதான் தவறு. போராடுகின்ற விவசாயிகள் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு இந்த கங்கனா ரணாவத் சொல்ற. இந்தியாவுக்கே சோறு போடுகின்ற விவசாயிகள் இப்படி சொன்னா அடிக்காம அந்த போராட்டத்தில் இருந்தக்கூடிய பெண் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அதுல வந்து ஒரு பெண்ணை வந்து பாக்குறாங்க. அந்த பெண்ணுடைய போட்டோவை போட்டுட்டு இவங்க வந்து ஒரு ட்விட் ஒன்று போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் எல்லாம் 100 ரூபாய்க்கு கிடைப்பவர்கள்னு போடுறாங்க. இப்ப இவ்வளவு கொச்சப்படுத்தி எழுதுற குல்விந்தர் கவுருக்கு கோவம் வருமா வராது? அப்ப அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? அந்த அதிகாரி குல்விந்தர் கவுர், அந்த பெண் என்ன சொல்றாங்க, பஞ்சாப் பெண்ணு, அந்த போராட்டத்தில் எங்க அம்மாவும் இருந்தாங்க. அப்ப எங்க அம்மாவை நீ இப்படி பேசினதுல இதெல்லாம் எப்படி சகிச்சுக்க முடியும்? கண்டிப்பாக ரோஷம், மானம், சூடு, சொரணம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் பெத்த தாயை அவமானப்படுத்தினால் கண்டிப்பா அடிப்பாங்க. அவங்க ஷூ போட்டிருந்ததுனால கழட்டி அடிக்கல, செருப்பு போட்டிருந்தா நம்ம இங்க சொல்லுவாங்களா செருப்பை கழட்டி அடிப்பேன்னு, அந்த மாதிரி நடந்திருக்கும். எங்க புல்டோசர் வச்சு இடிப்பீங்களா, சர்வாதிகாரத்தோட இருப்பீங்களா, மகாத்மா காந்தியை அசிங்கப்படுத்துவீங்களா, சுதந்திரத்துக்கு போராடின தியாகிகள்லாம் நீங்க அசிங்கப்படுத்துவீங்களா? இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? குல்விந்தர் கவுருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க, எங்களுக்கு எல்லாம் இங்க வாய்ப்பு கிடைக்கல. இந்த அடி வாங்கிய பிறகும் கங்கனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு வீடியோ போடுது. பஞ்சாப்ல இந்த பெண் வந்து குல்விந்தர் கவுர் அப்படிங்கிறவங்க பஞ்சாப் தான், சண்டிகர் தானே போயிருக்காங்க, பஞ்சாப்ல தான் இது நடந்திருக்கு அப்படிங்கும்போது பஞ்சாப்ல பயங்கரவாதம் அதிகமானதை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். வாயில நல்லா வருது. இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நடிகை கஸ்தூரி அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி நம்ம என்னென்னலாம் சந்தேகத்தை எழுப்பணுமோ அது இந்த குல்விந்தர் கவுரினுடைய நடவடிக்கையின் மூலமாக அது உறுதிப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இந்த ட்வீட்டை பத்தி பார்க்கும்போது எனக்கு கங்கனா ரணாவத்துக்கு விழுந்தது கஸ்தூரிக்கும் விழும். ஏன்னா அது அந்த அளவுக்கு இங்க பேசி வச்சிருக்கு. கண்டிப்பா விழும். கஸ்தூரிக்கு வந்து கங்கனாவுக்கு கையால் விழுந்தது, கஸ்தூரிக்கு செருப்பால் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்திருக்கா, 100 ரூபாய்க்கு அவைலபிள் அப்படிங்கறத போட்ட உங்க அம்மாவை நீ அந்த மாதிரி போட்டா நீ மூடிட்டு இருப்பியடி? நான் கேட்கறேன் கஸ்தூரி பார்த்து. இல்ல வேணாம இவ்வளவு ஹார்ஸா ஏங்க கங்கனா போடுறா 100 ரூபாய்க்கு அவைலபிளா இருப்பாங்கன்னு அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நீ வந்து பேசுற. கங்கனா பேசின பேச்சுக்கு இவ கண்டிச்சாலா? இன்னைக்கு வர வாயை தூக்கிக்கிட்டு பர்சனல் அஜெண்டாவெல்லாம் வச்சுக்க கூடாது. இப்படிதான் சொல்றேன். மானங்கிட்ட இது அது வந்து ட்வீட் போட்டுச்சு அப்படின்னா நீங்க இது ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாஜக எம்பியும் பிரபல இந்தி பட நடிகையுமான கங்கனா ரணாவத் அவங்க சண்டிகர் விமான நிலையத்துக்கு வர்றாங்க. அந்த விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய குல்விந்தர் கவுர் அப்படின்ற அதிகாரி அவங்கள கன்னத்திலேயே அறைகிறார். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இன்றைக்கு விவாத பொருளாகி இருக்கிறது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். குல்விந்தர் கவுர் அவங்க வந்து கங்கனா ரணாவத்தை அடித்தது சரியா? ஒரு அதிகாரியா இருக்கிறாங்க, அவங்க வந்து அடிக்கலாமா? என்ன காரணம் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதுக்காக அடிக்கலாமா? முதல்ல ஏன் அடிச்சாங்க அப்படிங்கறத பாக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி பேசுவாங்க. குல்விந்தர் கவுர் அந்த பஞ்சாப் சிங்கத்திற்கு, அந்த பெண்ணுக்கு வந்து நான் திராவிட மண்ல இருந்து ஒரு பெரிய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்க இருந்து கங்கனாவை போய் நான் தேடி போய் அடிக்க முடியாது இல்லையா? நம்ம எல்லார் சார்பாகவும், ஓகே நான் உங்களை இன்க்ளூட் பண்ணிக்கல, எங்க எல்லார் சார்பாகவும் கங்கனாவை பலார் என்று அறைந்த குல்விந்தர் கவுர் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குல்விந்தர் கவுர் அப்படிங்கிறவங்க யாருங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்புறமா கங்கனா அப்படிங்கிறவங்கள யாருன்னு பார்ப்போம். அதை வைத்து மக்களே புரிந்து கொள்ளட்டும். இவங்களை ஒரு அடியோட விட்டது சரியா, நீங்க வந்து அடிச்சது சரியா அப்படின்னு கேக்குறீங்க, ஒரு அடியோட விட்டது சரியா அப்படிங்கறத மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். இந்த அதிகாரி இருக்காங்க இல்லையா, அந்த பெண் பஞ்சாப் சிங்கம் குல்விந்தர் கவுர் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து இந்த பாதுகாப்பு துறையில், அந்த பாதுகாப்பு சம்பந்தமான வேலையில் இருந்தால் கூட அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பம் தான். அவங்களுடைய கணவரும் வந்து இதே வேலையை தான் செய்யறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க அம்மா வந்து இந்த விவசாயிகள் தொடர்பான போராட்டங்கள், முன்னெடுப்புகள், அவர்களுக்கான உரிமைகள் இதுலலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அவங்களோட ஃபேமிலி, உங்களோட பிரதர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க விவசாய குடும்பம். விவசாய குடும்பம்னா நம்ம எல்லாருக்குமே சோறு போடுற ஒரு குடும்பம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த பின்னணியிலிருந்து இந்த பெண்ணை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்க அடிச்சது சரியா? அவங்க மேல இதுக்கு முன்னாடி எந்த கம்ப்ளைண்டோ அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு பத்திரிகைகள்ல செய்தி வருது. இப்போ இத பாத்துக்கிறோம். இவங்க வந்து ஒரு அதிகாரியா, அரசு அதிகாரியா இருக்கிறாங்க, அடிச்சது தவறா அப்படின்னா முதல்ல அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவர்களுடைய குடும்பம் இந்த நாட்டிற்கு என்ன மாதிரியான சேவையை செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா?
அவங்க குடும்பம் முழுக்க முழுக்க விவசாய குடும்பம், இந்திய நாட்டுக்கு சோறு போடுற குடும்பம். அதை நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். கங்கனா ரணாவத்தை ஏன் அடிச்சாங்க? இந்த கங்கனா ரணாவத் யார் அப்படிங்கறத அந்த பேக்ரவுண்டையும் நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் சிங்கத்திற்கு எந்த மாதிரி நன்றி எல்லாம் தெரிவிக்கணும்னு நம்மளுக்கு புரிய வரும். இந்த கங்கனா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஹிமாச்சல்ல மந்தி அப்படிங்கறது அவங்களுடைய சொந்த ஊரு. அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்களாம். இதெல்லாம் அவங்களே சொன்னதுதான். ஊரை விட்டு ஓடி வந்து அதுக்கப்புறமா நடிகை ஆயிடுறாங்க. இவங்களே சொன்னது கங்கனா ரணாவத் ஒரு ட்ரக் அடிக்ட். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவர் கங்கனா ரணாவத்தினுடைய பயணம் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா கணத்துல பலாருன்னு அற வாங்குற இடத்துக்கு இப்ப கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அந்த அம்மா வந்து ஒரு ட்ரக் அடிக்டா இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவே சொல்றாங்க அதுக்கப்புறம் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டு வந்துட்டாங்களாங்கிறதா இப்ப டவுட். ஏன்னா இந்த அம்மா அப்படி பேசி வச்சிருக்கு. இந்த அம்மாவோட பிஹேவியர்ஸ் பாத்தீங்கன்னாலே இவங்க ட்ரக்ல இருந்து ரிலீஃப் ஆயிட்டாங்க, கியூர் ஆயிட்டாங்கிறத நம்ப முடியல. இப்ப இந்த இஷ்யூ எடுத்துப்போம். ஏன் இந்த பெண், பஞ்சாப் பெண் வந்து இந்த அம்மாவை அடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 இந்தியா முழுக்க விவசாயிகள் டெல்லியில போராட்டம் பண்ணாங்க. பாஜக வந்து மக்கள் விரோத, வேளாண் விரோத, விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களை எடுத்துட்டு வந்தது. நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா புள்ளி கமா கூட மாத்த மாட்டோம் விவசாய சட்டத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலர் சொன்னார் இல்லையா, பின் வாங்க மாட்டோம்னு. அதுக்கப்புறம் விவசாயிகளை பார்த்து பயந்து நடுங்கி மோடி வந்து அந்த சட்டத்தெல்லாம் திருப்பி வாங்கிட்டார். அந்த சட்டத்திற்கு எதிராக 1 ஆண்டு வந்து டில்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் இந்த குல்விந்தர் கவுர் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணுடைய அம்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விவசாயிகள் எல்லாருமே அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடும் பொழுது இந்த கங்கனா என்ன பேசிச்சு, எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான குரூரமான வந்து கருத்துன்னு சொல்ல முடியாது, பேச்செல்லாம் பேசிச்சு அப்படிங்கறத முக்கியம். அதுதான் இன்னைக்கு அந்த அம்மா அடி வாங்குறதுக்கான காரணம். அது நான் இப்படி சொல்றேன். நீங்க எல்லாரும் குல்விந்தர் கவுர் வந்து அடிச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல, குல்விந்தர் கவுர் அடிக்கும் அளவிற்கு அந்த அம்மாவை தூண்டிய கங்கனா ரணாவத்தின் மீதுதான் தவறு, அந்த அம்மா மேலதான் குத்தம் அப்படின்னு நான் சொல்றேன். விவசாயிகள், போராடுகின்ற விவசாயிகளை வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு இந்த கங்கனா ரணாவத் சொல்றேன். இந்தியாவுக்கே சோறு போடுகின்ற விவசாயிகள் இப்படி சொன்னா அடிக்காம கொஞ்சுவாங்களே. அந்த போராட்டத்தை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறது பிஜேபியில இருக்கக்கூடிய எல்லாருமே. இந்த அம்மா வந்து பிஜேபி ஒரு அல்லக்கைன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அந்த அம்மா ஆதரவாளராம். விவசாயிகள் போராடும் பொழுது அவங்களை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறது. ஆக்சுவலா வந்து நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கும், அந்த போராட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனார்கள் அப்படிங்கிறத விட மோடி ஆட்சியினால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவங்க அந்த போராட்டத்துக்கு வந்ததுனால தானே இறந்து போனாங்க. அது தவிர்த்து உத்தரப்பிரதேசத்துல லக்கிம்பூர் கேரி அப்படிங்கிற இடத்துல விவசாயிகள் வந்து பேரணி நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுது பிஜேபியில ஒன்றிய அமைச்சரா இருந்த அஜய் மிஸ்ராவோட பையன் லக்கிம்பூர் கேரியில விவசாயிகள் பேரணியா போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க மேல வண்டியை ஏத்தி 4 பேரை கொன்னவன். இந்த அளவுக்கு விவசாயிகள் வந்து போராடும் பொழுது இவ்வளவு மோசமான செயல்பாடுகளை செஞ்சதுதான் பிஜேபி. இவன் என்ன பேசினா இவங்கெல்லாம் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினான். இப்ப இந்த அதிகாரி வந்து கங்கனாவை அடிச்சது சரியா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா, போராடி விவசாயிகளை பிஜேபி எந்த அளவிற்கு தாக்குச்சு நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்க மேல வந்து ரொம்ப சோகமா இருந்தது. ஒரு பிரிவு நடந்து போவாரு, லத்தியை வச்சு போலீஸ் வந்து அடிச்சிருக்கோம். இத்தனைக்கும் அந்த போலீஸுக்கு அந்த போராட்ட காலத்தில் உணவு கொடுத்தவங்களே அதே விவசாயிகள் தான். அந்த விவசாயிகள் கிட்டே சோறு வாங்கி தின்னுட்டு இந்த ஒட்டுமொத்த இந்தியா மக்களுமே வந்து விவசாயிகள் கிட்ட சோறு வாங்கி தின்னுட்டு அந்த விவசாயிகளுக்கு எதிராகவே பேசுறது. அந்த அளவுக்கு அவங்க மேல தண்ணியை பிச்சு அடிக்கிறது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறது, அவங்களை வந்து அடிக்கிறது, வண்டியை ஏத்துறது அப்படிங்கிற பெண்களும் அதுல போராடிட்டு இருந்தாங்க. பஞ்சாப் ஹரியானால இருந்து அந்த டெல்லி எல்லைக்குள்ள நுழையவே முடியாம பாத்துக்கிட்டாங்க. சாலைகளை வந்து பள்ளம் தோண்டி வைக்கிறது, அதுல முள்வேலிகள் அமைக்கிறது அப்படின்னு கடுமையான தடுப்புகளை ஏற்படுத்தினாங்க. இவ்வளோ மோசமா நீங்க நடந்துகிட்டு இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளை அடிச்சுட்டு அவங்களை நீங்க கீழ்த்தரமாவும் பேசுவீங்க. ஏங்க இப்ப இந்த அதிகாரி அடிச்சது ரைட்டான்னு கேக்குறீங்களா? அப்ப இந்த விவசாயிகளை அடிச்ச பிஜேபி அரசை யாரு கேள்வி கேட்டிருக்கா? அதுக்கான பனிஷ்மெண்ட் பிஜேபி வந்து அனுபவிச்சுச்சா நான் கேக்குறேன். இப்ப இந்த அம்மா மேல எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கல்ல, அப்ப 600 விவசாயிகள் மரணத்திற்கு காரணமான அவர்களை வந்து மூர்க்கமாக தாக்கிய, அவர்களை கொச்சைப்படுத்திய இவங்களை என்ன பண்றது? இதுல இன்னொன்னு, விவசாயிகள் போராடும் போது பிஜேபி காரங்க என்ன சொன்னாங்க, ஏங்க அவங்க பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு போராடுறாங்கன்னு பட்டினி கிடந்து போராடணுமா? உலகத்துக்கே சோறு போடுறவன் அவன் வந்து சாப்பிட மாட்டாங்களா? இது என்ன அநியாயமா இருக்கு? பெரிய பெரிய வண்டியில எல்லாம் வந்து லக்ஸரி வண்டியில எல்லாம் வந்து போராடுறாங்க. இது என்னங்க பேச்சு? அப்பதான் இந்த கங்கனா ரணாவத் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த போராட்டத்தில் இருந்தக்கூடிய பெண் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களை ரொம்ப கீழ்த்தரமா பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா,
அதுல வந்து ஒரு பெண்ணை வந்து பாக்குறாங்க. அந்த பெண்ணுடைய போட்டோவை போட்டுட்டு இவங்க வந்து ஒரு ட்விட் ஒன்று போடுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த பெண் வந்து சிஏஏ போராட்டத்திலயும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறு. ஆக்சுவலா அந்த அம்மா போட்டது தவறு, போய் அந்த அம்மா போட்டது. சிஏஏ போராட்டத்திலயும் இருந்தாங்க. இந்த பெண்கள் எல்லாம் 100 ரூபாய்க்கு கிடைப்பவர்கள்னு போடுறாங்க. இப்ப இவ்வளவு கொச்சப்படுத்தி எழுதுற, இப்ப அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம். என்ன 100 ரூபாய்க்கு போராட வருவார்கள் நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம். பட் கங்கனா சொன்னது இந்த பெண்கள்லாம் 100 ரூபாய்க்கு அவைலபிளா இருப்பாங்கன்னு விவசாயிகளை பார்த்து கொச்சப்படுத்தினா குல்வீந்தர் கௌருக்கு கோவம் வருமா வராது? அப்ப அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? இந்த அம்மா பார்த்தா போய் கொஞ்சம், அப்போ ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், அதனுடைய வேல்யூ தெரியும். இந்த அளவுக்கு விவசாயிகள் வந்து போராடி இருக்காங்க, ஒற்றுமையாக ஓராண்டு போராடி இருக்காங்கன்னா அந்த வேளாண் சட்டம்ங்கிறது எந்த அளவிற்கு எதிரானதுங்கிறத ஃபீல் பண்ணதுனால தானே இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவர்களுக்கு அந்த குல்வீந்தர் கௌருக்கு வந்து மனசுல அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்குன்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த சொல்லினால். அவங்க என்ன கேட்கிறாங்க, அந்த அதிகாரி குல்வீந்தர் கௌர், அந்த பெண் என்ன சொல்றாங்க, பஞ்சாப் பெண்ணு, அந்த போராட்டத்தில் எங்க அம்மாவும் இருந்தாங்க. அப்ப எங்க அம்மாவை நீ இப்படி பேசினல, இதெல்லாம் எப்படி சகிச்சுக்க முடியும், இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டு. இப்போ கண்டிப்பாக ரோஷம், மானம், சூடு, சொரணம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் பெத்த தாயை அவமானப்படுத்தினால் கண்டிப்பா அடிப்பாங்க. அவங்க ஷூ போட்டிருந்ததுனால கழட்டி அடிக்கல, செருப்பு போட்டிருந்தா நம்ம இங்க சொல்லுவாங்களா செருப்பை கழட்டி அடிப்பேன்னு, அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்ப சொல்லுங்க, கங்கனா ரனாவத் செய்தது எந்த அளவிற்கு ஒரு மோசமான செயல். ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறவரு இப்படி மாதிரி வேலை செய்யலாமா? அததான் கேக்குறேன். அப்ப இந்தியாவுக்கே சோறு போடுற விவசாயிகளை நீங்க அடிப்பீங்களான்னு கேக்குறேன். இதுதானே அடிச்சீங்க. இப்ப மறுபடியும் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்காக விவசாயிகள் போராடும் பொழுது மோடி அரசு என்ன பண்ணுச்சு, பெரிய பெரிய ஆணி எல்லாம் வந்து ரோட்ல அடிக்கிறது, பேரிகேட் போடுறது, அவங்களை உள்ளே வரவிடாம பண்றது. எங்க கங்கனா ரனாவத் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சைக்கோ. அவங்க இப்ப மட்டும் இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ இவங்களை மட்டும் இவங்க கொச்சப்படுத்தல. இவங்களோட வேலையே, நான் தான் சொன்னேன் இல்லையா, அவங்க ட்ரக்ல இருந்து ரிலீஃப் ஆயிட்டாங்க அப்படிங்கறத நம்ப முடியாது. ஏன்னா அவங்களுடைய பேச்சு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கங்கனா அப்படின்னாலே ஒரு கான்ட்ரவர்சி. இப்போ பிஜேபியில இந்த அம்மா எம்பியா இருக்காங்க. இப்போ கங்கனா ரனாவத்தை பத்தி நம்ம ஏன் இப்படி பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா இப்போ எம்பி. இந்த அம்மா பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிச்சா பார்லிமெண்ட்ல போய் உட்கார போறாங்க. இவங்க எந்த அளவுக்கு அபத்தமா பேசிருக்காங்க, அமைச்சரா கூட ஆகலாம். கண்டிப்பா தோத்துருக்காங்க. ஆமா ஆமா, அது ஒரு சைக்கோ, இது ஒரு சைக்கோ. கண்டிப்பா வந்து பிஜேபி வந்து இந்த மாதிரி சைக்கோங்களுக்கு எல்லாம் வந்து பொறுப்பு கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீ ஒரு எம்பியா இருக்கிற, உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கு? பிஜேபியில ஏற்கனவே வந்து இருந்தவன் சக எம்பியை வந்து முஸ்லீம்ங்கிற மத அடிப்படையில எவ்வளவு இழிவா பேசினாங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். எந்த அளவுக்கு மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள்லாம் செய்யறாங்கன்னு பார்த்திருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சைக்கோ போய் எம்பி அங்க உட்கார்ந்தா அங்க இருக்கக்கூடிய மற்ற எம்பிக்களினுடைய நிலை என்ன ஆகும்? அந்த எம்பிக்கள் அப்படிங்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்ங்க. நீங்க அவங்களை எந்த அவமானப்படுத்தினாலும் மக்களை அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும். அப்ப இந்த பைத்தியத்தை கொண்டு போய் அங்க உட்கார வச்சா, இந்த பைத்தியம் என்னென்னலாம் பேசியிருக்கு, இது மட்டும் பேசல, ஏன் வந்து இந்த நாடை வந்து இந்து தேசமா இன்னும் அறிவிக்கல அப்படின்னு கேக்குது. தமிழை விட மூத்த மொழி, சிறந்த மொழி எதுன்னா சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லு. இந்த சமஸ்கிருதத்தை தான் வந்து தேசிய மொழியா ஆக்கணும்னு சொல்லுது. இப்ப இது இந்த சைக்கோ எம்பியா போய் அங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்னா நமக்கே கோவம் வரும்ல. இப்போ இது என்னென்ன பேசியிருக்குங்கிறதெல்லாம் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கே கோவம் வரும். அடுத்தது என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, 1947ல, அதாவது மகாத்மா காந்தியே வந்து இழிவுபடுத்துக்கிற கும்பல் தான் பிஜேபி. இப்ப மோடி கூட ரீசெண்டா சொன்னது, காந்திஜி படம் வரலன்னா காந்தியை யாருக்குமே தெரியாதுன்னு ஒரு உருட்டினார் பாருங்க. இந்த கங்கனா ரனாவத் என்ன, இந்த ட்ரக் அடிக்ட் சைக்கோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 1947ல வந்த சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச பிச்சை. 2014 தான் நம்மளுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருக்கு, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு. ஆமா, காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்க மாதிரியும் அவங்க கிட்ட அவங்க மூலியமா கிடைச்ச சுதந்திரம் வந்து பிச்சை. ஏன் அந்த அப்படி சொல்றாங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு பொறுமையோட இருந்தவர். அதெல்லாம் வந்து செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அப்படி இருந்து வாங்கப்பட்ட சுதந்திரம் பிச்சைன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த அதிகாரி அடிச்சது வந்து சரிதான். ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த நாட்டு சுதந்திரத்தை பத்தி, அதாவது 1947ல கிடைச்சது வந்து இந்த சுதந்திரம் இல்ல அப்படின்லாம் அவ சொன்னா இல்லையா. இவகிட்ட நான் என்ன கேக்குறேன்னா, இது பிஜேபி தானே, இந்த பிஜேபி கும்பல் தானே, சாவர்கருக்கு வந்து கொடி பிடிக்கிற கும்பல் தானே இதுங்க. நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நாட்டு சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு RSS பிஜேபி கும்பலுக்கு என்ன தகுதி இருக்கு? விடுதலை போராட்டத்துல, நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துல RSS பங்கு பெறவே இல்லை. ஓடி ஒளிந்து கொண்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு சேவகம் பண்ண கும்பல் தான் RSS. இதை இவங்க கும்பிடுறாங்க பாருங்க ஒரு படத்தை வச்சு, புல்புல் சாவர்கர்.
அவன் எப்படிப்பட்டவன்? பிரிட்டிஷ்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கால் ஷூவை நக்கி சிறையில இருந்து வெளியில வந்து அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருந்தவன் தான் புல்புல் சாவர்கர். அவனையெல்லாம் நீங்க தலைவனா வச்சுக்கிட்டு இந்த கங்கனா வந்து இதை பத்தி எல்லாம் பேசலாமா? ராஜஸ்தான்ல வந்து ரீசெண்டா வந்து மத கலவரம் நடந்து ஒரு ரொம்ப நாளா வந்து தீப்பற்றி எரிந்ததை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ராஜஸ்தான்ல காங்கிரஸ் அப்ப கவர்மெண்டா இருக்குது. அந்த ராஜஸ்தான்ல போயிட்டு அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தலன்னா நாங்க புல்டோசர் அனுப்புவோம் அப்படின்னு இந்த மாதிரி பேச. உத்தரப்பிரதேசத்துல புல்டோசரை வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வீடை இடிச்சு நடுத்தரில் நிறுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு, அடிச்சது சரியா அப்படின்லாம் நீங்க கேக்குறீங்க இல்லையா? இந்த அதிகாரி போய் கங்கனா ரணாவத்தை அடிக்கலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? வேளாண் நீங்க இந்த அம்மா அடிச்சதுக்கான காரணத்தை இனிமே நீங்க டீப்பா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வேளாண் விரோத சட்டத்துக்கு எதிராக போராடும் போது வேற வழியே இல்லாம மோடி அந்த சட்டங்களை வித்ரா பண்ணிடுறாரு, திரும்ப பெற்றார். அப்போ இந்த கங்கனா ரணாவத் என்ன சொல்லுது அப்படின்னா, சர்வாதிகாரம் தான் தேவைப்படும். அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. ஐயோ அந்த சட்டத்தை திரும்ப வாங்கிட்டாங்களே, மக்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கும்போது இந்த அம்மா ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, சில சமயம் சர்வாதிகாரம் தான் வந்து தேவைப்படும்னு. இப்ப அதையே குல்வீந்தர் கவுர் கையில் எடுத்தோன்னு உங்களுக்கு எரியுது. எங்க புல்டோசர் வச்சு எடுப்பீங்களா? சர்வாதிகாரத்தோட இருப்பீங்களா? மகாத்மா காந்தியை அசிங்கப்படுத்துவீங்களா? நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடின தியாகிகள்லாம் நீங்க அசிங்கப்படுத்துவீங்களா? இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? குல்வீந்தர் கவுருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க, எங்களுக்கு எல்லாம் இங்க வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. இது தொடர்ந்து எந்த அளவிற்கு வந்து ரொம்ப கேவலமா பேசியிருக்கு. பெண்களை, மிக முக்கியமா பிஜேபி வந்து பெண்களை இழிவுபடுத்துறது அப்படிங்கறது வந்து கூச்ச நாச்சமே இல்லாம, ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் எப்படி நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, வானதி ஸ்ரீனிவாசன், குஷ்பு இவங்க எல்லாம் பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்களோ அதே தான் கங்கனா வந்து வானதி ஸ்ரீனிவாசனுக்கு வெளிப்படையாவே பாஜக கூட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசணும். ஏற்கனவே கூச்சமே இல்லாத கும்பல், சூடு சொரணியே இல்லாத, அசிங்கமே இல்லாத கும்பல், மானமே இல்லாத கும்பல்னா அது பிஜேபி. வார் ரூம் காரங்க வேற தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறாங்கன்னு பகிரங்க எச்சரிக்கை எல்லாம் விட்டுருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க? உன் கட்சிக்கார பொண்ணுதாங்க கேடி ராகவனாலையும் பாதிக்கப்பட்டுச்சு. உன் கட்சி தலைவியாக இருந்தவங்களே வந்து உன் வார் ரூம் மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பிஜேபி என்ன செய்ய போகுது? உன் கட்சியில இருந்த பெண் கௌதமியை தாண்டா வந்து நீங்க ஏமாத்தி அனுப்பிச்சு விட்டீங்க, புடிங்க சொத்தெல்லாம் புடிங்கிட்டு. அப்போ இந்த கங்கனா ரணாவத் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்த ஊர்மிளா அப்படிங்கிற ஒரு நடிகையா இருந்து காங்கிரஸ்ல வந்து அவங்க ஒரு பொசிஷனுக்கு வராங்க. அவங்கள பார்த்து கங்கனா என்ன சொன்னா அப்படின்னா, ஒரு சாஃப்ட் பான் ஆக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மென்மையான ஆபாசப்பட நடிகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செருப்பால் இவங்க கையால் அடிச்சுட்டாங்க. இவங்களெல்லாம் வந்து அதுலதான் அடிச்சிருக்கணும், பாவம் இவங்களால கையெல்லாம் அடிச்சுட்டாங்க. இன்னொன்னு, மம்தா பானர்ஜிக்கு எதிராக இந்த கங்கனா ரணாவத் ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கங்கனா ரணாவத்தோட ட்விட்டர் அக்கௌண்ட்டே ட்விட்டர் வந்து பேன் பண்ணிடுச்சுங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். ஆமா, என்னன்னா மம்தா பானர்ஜி அங்க வின் பண்ணோன்னு தாங்க முடியல இந்த பிஜேபியோட அல்லக்கை கங்கனாவுக்கு. இந்த அம்மா வந்து அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்லாங் எல்லாம் அதுல வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அது வந்து கம்யூனிட்டி வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுடைய தொடர் வெறுப்பு பேச்சின் காரணமாக கங்கனாவுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டே அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 2 இயர்ஸ்க்கு இல்ல அந்த அம்மாவுடைய அக்கௌண்ட்டு. அப்ப பாத்துக்கோங்க இந்த அம்மா எந்த அளவுக்கு ஒரு குரூரமான சிந்தனையுடைய ஒரு ஜந்துவாக இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அடி வாங்கிய பிறகும் கங்கனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு வீடியோ போடுது, ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஃபைன் அப்படின்னு. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு காலத்துல மட்டும் அடிச்சு விட்டுருக்காங்களே அந்த பெண் அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு. நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை, இதெல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. பஞ்சாப்ல இந்த பெண் வந்து குல்வீந்தர் கவுர் அப்படிங்கிறவங்க பஞ்சாப் தான், சண்டிகர் தானே போயிருக்காங்க, பஞ்சாப்ல தான் இது நடந்திருக்கு. அப்படிங்கும்போது பஞ்சாப்ல பயங்கரவாதம் அதிகமானதை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். வாயில நல்லா வருது. இது எதை பத்தி கவலைப்படுது? இந்தியாவின் முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயிகளை நீ கொச்சப்படுத்திட்டு அதை கேள்வி கேட்டவங்கள நீ அசிங்கப்படுத்துவ, இழிவுபடுத்துவ. அதுக்கு உனக்கு வந்து ஒரு பதில உன் பாணியிலேயே, சர்வாதிகார பாணியிலேயே உனக்கு ஒரு பதில் சொன்னா அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் அசிங்கப்படுத்துறாப்ப. பஞ்சாபே வந்து பயங்கரவாதத்துல இருக்குன்னு சொன்னா அப்ப அந்த மக்கள் வந்து நீ எந்த அளவுக்கு ஒரு மோசமான பேச்சு பேச போல இதை புரிஞ்சுக்கோங்க. கங்கனா அப்படிங்கிற ஒரு சைக்கோங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது ஒரு ட்ரக் அடிக்டாவே இன்னும் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பேசுறத பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி, ஒரு வெறுப்பை தூண்டுற மாதிரி, ஒரு மத மோதலை தூண்டுற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அடிச்சுதானேங்க ஆகணும், அடிக்காம வேற என்ன பண்றது? இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நடிகை, உங்களுக்கு தெரிஞ்ச நடிகை தான் கஸ்தூரி, அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி நம்ம என்னென்னலாம் சந்தேகத்தை எழுப்பினோமோ
அது இந்த குல்வீந்தர் கௌரினுடைய நடவடிக்கையின் மூலமாக அது உறுதிப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஒரு பர்சனல் அஜெண்டாவை எடுத்துட்டு வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருப்பவர் வந்து செய்வது எவ்வளவு பெரிய ஆபத்தானது அப்படின்ற விஷயத்தையும் சுட்டி காட்டி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கங்கனாவை பற்றி பேசும்பொழுது கஸ்தூரியோட ட்வீட்டையும் நீங்க கேக்குறீங்க. கங்கனா ரணாவத்துக்கு ஏதோ கொஞ்சம் மார்க்கெட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கஸ்தூரிக்கு மார்க்கெட்டே இல்லை. அதனால இது வந்து அதிமுகவுக்கு போச்சு, அங்க சீச்சிப்ப அப்படின்னு துரத்தி விட்டாங்க போல இருக்கு. அதனால பிஜேபிக்கு போய் அண்ணாமலைக்காக ட்வீட் போட்டுட்டு இருந்தது, இப்ப கங்கனாக்காக ட்வீட். பாஜகவிலையும் சேர்க்க முடியாதுன்னு அண்ணாமலை சொன்னதா திருச்சி சூர்யா சொல்றாரு. ஆமா, அதுவும் பாவம் வாசல் வாசலா போகுது. சரி, எப்பவுமே ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அது வேற ஒண்ணு. இந்த ட்வீட்டை பத்தி பார்க்கும்போது எனக்கு கங்கனா ரணாவத்துக்கு விழுந்தது கஸ்தூரிக்கும் விழும். ஏன்னா அது அந்த அளவுக்கு இங்க பேசி வச்சிருக்கு. இதுல பேசினது பாத்தீங்க அப்படின்னா, நாம விவசாயிகளை பத்தி என்னெல்லாம் சந்தேகப்பட்டோமோ அதை வந்து இவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. நாய இந்தியாவுக்கே சோறு போடுற விவசாயிகளை நீங்க தரமற்று பேசுவீங்க, அவங்கள அடிப்பீங்க, வண்டியை ஏத்து கொள்ளுவீங்க, அதுக்கெல்லாம் உன் வாய் எங்க போச்சு? அப்ப போட்டியா நீனு? ஐயோ, ஃபார்மர்ஸ் இப்படி எல்லாம் பண்றீங்களே, அவங்க தானே நாட்டினுடைய முதுகெலும்புன்னு போட்டியா நீனு? ஒரு அரை விட்டாலும் ஓடி வந்துட்ட நீனு, ஏன் உனக்கும் ஒழுங்குற பயம் தானே? விவசாயிகளை இந்த அளவுக்கு பேசி நம்ம என்னெல்லாம் சந்தேகப்பட்டோமோ செவல்ல ஒண்ணுங்க கஸ்தூரியா, நிஜமா சொல்றேன். அது எப்படி அந்த மாதிரிலாம்? விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண், அதனுடைய வேல்யூ தெரிஞ்சு அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்தியிருக்கா. இவ 100 ரூபாய்க்கு அவைலபிள் அப்படிங்கறத போட்டா உங்க அம்மாவை நீ அது மாதிரி போட்டா நீ மூடிட்டு இருப்பியாடி? நான் கேக்குறேன் கஸ்தூரி பாத்து. சக பெண்களே ஏங்க, கங்கனா போடுறா 100 ரூபாய்க்கு அவைலபிளா இருப்பாங்கன்னு, அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நீ வந்து பேசுற. ஏன் நீ கண்டிச்சியா? கங்கனா போனா நீ கண்டிச்சியா? நான் கேக்குறேன். கங்கனா போட்ட ட்வீட்டுக்கு இவ கண்டிச்சாலான்னு கேக்குறேன். கங்கனா பேசின பேச்சுக்கு இவ கண்டிச்சாலா? இன்னைக்கு வர வாயை தூக்கிக்கிட்டு பர்சனல் அஜெண்டாவெல்லாம் வச்சுக்க கூடாது. இப்படிதான் சொல்றேன். பர்சனல் அஜெண்டாவோட தானே பிஜேபி ஆட்சியிலே உட்காந்துன்னு இருக்கான். அவனுக்கு என்ன அஜெண்டா இருக்கு? RSS சனாதன கொள்கையை எடுத்துட்டு வரணும்னு தானே உட்காந்துட்டு இருக்கான். இது பர்சனல் அஜெண்டா இல்லையா? எதுக்கு பர்சனல் அஜெண்டா எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு இவ சொல்ற? அவன் முழுக்க அவனுக்கு இருக்குது இது இந்து தேசமா ஆக்கணும், இந்துத்துவ நாடா மாத்தணுங்கிறது யாரோட அஜெண்டா? இங்க முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது யாரோட அஜெண்டா? இதுக்கெல்லாம் பேசுவாள் அவ வாய் திறந்து. மானங்கிட்ட இது அது வந்து ட்வீட் போட்டுச்சு அப்படின்னா நீங்க இது பண்ண வேணாம். அவ சொன்ன வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஒரு சேனலுக்கு போய் ஒரு வார்த்தை சொன்னான், எச்சத்தனம். அதேதான் நான் சொல்றேன் கஸ்தூரிக்கா, ஒரு எச்ச புத்தி இருக்கிறவ, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. எங்க ஃபார்மர்ஸ் அவ்வளவு ப்ரொடெஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, புல்டோசரை ஏத்தி கொல்றான், வண்டியை ஏத்தி கொல்றான், அடிக்கிறான். அப்ப நீ என்ன பேசினன்னு நான் கேக்குறேன். இந்த நாட்டுக்கு முக்கியமானவங்கள விவசாயிங்க. அப்ப நீ எங்க போன? வந்துட்ட இப்போ எப்படியாவது ஏதாவது பண்ணி பிஜேபியில பழப்பு வேகுமா ஓடுமா அப்படின்னு பாக்குற எச்ச புத்தி. இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.